Hello everyone, good morning. This is Ranjita from Vavumanmanam. கொஞ்சம் கோல்டாக ஃபீவராக இருக்கிறதுனால எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் மை வாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரெக்டாக வந்து ஹார்வெஸ்டிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிகப்பு வெண்டையில் ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய்க்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நல்லா வளர்ந்துச்சுன்னா இதை நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா we have to remove it completely. அப்புறம் வந்து புது வெண்டைக்காய் நாற்று வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு நான் விதை ஆல்ரெடி ஒரு 10-15 சீட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அது வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு க்ரோ பேக்லேயே ஒன்று ஒன்று வைக்கணும். ஸோ கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது, அவரைக்காவையும் பறிச்சுக்கலாம். நல்லா திரட்சியாக இருக்கிற அவரைக்காய் மட்டும் பறிச்சுக்கலாம். மற்றது வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுவாகவே கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ இந்த அவரைக்காய் செடியை தான் நான் அங்கே போயிட்டு அவங்களோட வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெண்டைக்காய், இந்த ஒரு செடியில் இருந்த அவரைக்காவையும் நல்லா விளைஞ்சிருந்த அவரைக்காவையும் நம்ம எடுத்தாச்சு. நான் அதுக்கடுத்து ஒரு நியூ மெம்பர் ஆடட் இன் அவர் டெரஸ் அண்ட் மை கிச்சன். அது வந்து பிட்டர் காட். ஃபஸ்ட்டு பாகக்காய் நம்மளோட டெரஸில் கிடச்சிருக்கு. ஸோ அது இவ்வளோ நீளத்து தான் வளரும் போல். நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த ஃபஸ்ட்டு பிட்டர் கார்டில் லைட்டாக ஒரு எல்லோயிஷ் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ நீளம் தான் இவங்களோட வளர்ச்சிங்கிறது நமக்கு அதோட தெரிஞ்சிச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் வளர விடலாம் அந்த காயை. ஸோ கோயிங் ஃபார்வேர்டு நம்ம வந்து நிறையா பாகக்காய் வந்து நம்மளோட டெரஸ் கார்டனில் பறித்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடியில் பார்த்திங்கன்னா அந்த இலை எல்லாமே வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக காஞ்சும் காயாமையும் அந்த மாதிரி இருக்குது. பட் இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். ஸோ நம்மக்கிட்ட 2 பீன்ஸ் செடி இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும். இதை காய விடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கேன். ஸோ அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக பண்ணி அதை நல்லா பசுமையாக வளர வைக்கணும். அதோட செடியில் இலையெல்லாம் இப்படி இல்லை முன்னாடி. ஸோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்னால் இப்படி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வேணால் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். ஸோ இருக்கிற ஒரு 2-3 பீன்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இவ்வளோ தான் பார்த்து வச்சாலும் ஏதாவது ஒன்று எல்லாத்துக்குமே வந்துடுது. ஸோ நமக்கு எப்படி இந்த கோல்டு ஃபீவர் மாதிரி செடிங்களுக்கும் அப்பப்போ ஏதாவது கோல்டு ஃபீவர் வந்துடுது. ஸோ ஒரு தக்காளி நல்லா பெருசாக இருக்குது, பழுத்தே செடியிலே பழுத்துருச்சு. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ வேறு செரி டொமேட்டோஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். செரி டொமேட்டோஸ் ஒரு 7-8 செரி டொமேட்டோஸ் இருக்குது. ஸோ செரி டொமேட்டோஸ் சமையலுக்கு பயன்படுத்துகிறப்போ அதை கட் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோண்டு பழத்தில் 20-25 விதை இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா அது விதையெல்லாம் ரிமூவ் பண்ணேன்னா அந்த பழத்தில் ஒன்றுமே இல்லை. ஸோ விதையும் சேர்த்து தான் நம்ம சமையலில் ஆட் பண்ணணும். ஸோ அதை நான் கட் பண்ணுறப்போ அந்த சாப்பிங் போர்டில் இருக்கிற ஒரு 4-5 சீட்ஸ் வந்து எப்போயுமே வந்து ஒட்டிக்கும். ஸோ அதை நான் எடுத்து காய வச்சு நான் வந்து செரி டொமேட்டோ சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கை நிறையா வந்து செரி டொமேட்டோஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செடியில் இருக்கிற ரெண்டு அவரைக்காய் செடி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அவரைக்காவெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் வளர்ந்தே இருக்குது நல்லா. நம்ம என்னென்னா சரியான டைமில் பறிக்காமல் விட்டாலும் பிரச்சனை, பிஞ்சில் பறிச்சாலும் அது நமக்கு வந்து நல்லது இல்லை. நல்லது இல்லைன்னு சென்ஸ் என்னென்ன காய் வந்து நல்லா வளராமையே குட்டி குட்டியாகவே பறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் பறிக்காமல் விட்டால் புது காய் வர்றது வந்து தள்ளி போகுது. ஸோ அதனால் கரெக்டான டைமில் நம்ம வந்து பறிக்கிறது, எல்லா காய்க்குமே அது கரெக்டான டைமில் பறிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறையா கை கொள்ளாத அளவுக்கு அவரைக்காய் இந்த 2 செடியிலேயே நிறையா இருக்குது. இப்போ அவரைக்காய் சீசனுங்கிறதுனால நிறையா பேர் அவரைக்காய் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 2 காராமணி பீன்ஸ் இருக்குது. இன்றைக்கி பொரியலுக்கு காராமணி பீன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இருக்கிறத நம்ம பறிச்சிக்கலாம். அப்புறம் இந்த சைடு ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். நேற்று பறிச்சதையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி பொரியலுக்கு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.